வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? கலக்கத்தில் அதிமுக கூட்டணியா? சசிகலா ராமதாஸ் அவர்களும் கிருஷ்ணசாமியால் ஒரு பெரிய சிக்கலா? எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்த தகவல் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கிதான் அனைத்து கட்சிகளுமே அனல் பறக்க வேகத்தில் தங்கள் வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளும் தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த வகையில் தான் அதிமுக கூட்டணியின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் தான் இப்பொழுது அதிமுக கூட்டணி வைத்துள்ள பாஜக மற்றும் பாமக போன்ற கட்சிகளால் ஒரு பெரும் சிக்கலுக்கு ஆளாகியுள்ள எடப்பாடி பழனிசாமி என்று குற்றங்கள் சாட்டியிருக்கிறதாம் செய்திகள். அதாவது எப்படியாவது திமுகவை கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்று ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக வேண்டும் என்ற அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நினைத்து பிரச்சாரங்கள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே சசிகலா அவர்களும் மற்றும் ராமதாஸ் கிருஷ்ணசாமி ஆகியோரின் வியூகம் என்பது ஒரு பெரும் தமிழகத்திலே ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறதா? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது தீவிரமடைந்த ஒரு நிலையில்தான், அதாவது நாளை தான் பிரச்சாரத்திற்கு கடைசி நாள். இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் அனைவருமே கடைசி கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அனைத்து தொகுதியிலுமே கண்டிப்பாக அனைத்து கட்சிகளும் தங்களுடைய பிரச்சார பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் திமுக கண்டிப்பாக வீழ்த்தி எப்படியாவது ஆட்சியை பிடித்த வேண்டும் என்ற முனைப்பில் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இதனால் தான் தமிழகம் முழுவதுமே அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அதாவது கடந்த 5 ஆண்டுகளாகவே திமுக ஆட்சி செய்துள்ளது. இதனால் எதிர்ப்பு அலை இருக்கும். கண்டிப்பாக தமிழகத்திலே அதனை சாதகமாக்கி கண்டிப்பாக இந்த முறை வென்று விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியின் கனவுக்கு ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளார். அதாவது 3 பேர். யார் அவர்கள் என்றால் அவர்கள்தான் அதிமுகவிலிருந்து கண்டிப்பாக கட்சியின் பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்ட சசிகலா மற்றும் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தமிழக நிறுவனர் ராமாஸ் கிருஷ்ணசாமி ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவை சந்திக்கும் வகையில்தான் அவர்கள் செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? இதில் சசிகலாவை பொறுத்தவரை, அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கியதால் அவர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் உள்ளார்கள். இதனால் சமீபத்தில் அனைத்து இந்தியா புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனது புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் சசிகலா அவர்கள். அதைத் தொடர்ந்துதான் பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணியும் அமைத்திருக்கிறார் சசிகலா அவர்கள். இந்த கூட்டணியில் சசிகலா அவர்கள் 75 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார் என்றுதான் குறிப்பிடத்தக்கதா. இதில் சுமார் 50% பேர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் அனைவருமே தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் களமிறக்கப்படுகிறார்கள். இந்த வகையில்தான், அதாவது ராமதாஸ் மற்றும் சசிகலாவின் கூட்டணி கண்டிப்பாக இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்குகளை பிரிக்கக்கூடிய சூழல் தான் தமிழக அரசில் உருவாகி இருக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.